அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து பத்திரிகையாளர்கள்லாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கார்த்திகை செல்வன் அவர்கள் நியூஸ் 18 கார்த்திகை செல்வன் நடத்திய நேர்காணல் குறித்து அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்தார். அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, பல்லு படாமல் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி அவர் சொல்லியிருந்த வார்த்தைக்காக பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே இது ஒரு அசிங்கமான வார்த்தை, அநாகரிகமான வார்த்தை. எனவே அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அப்படின்ற ரீதியில் இன்றைக்கி போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதே பத்திரிகையாளர்கள் திமுகவோட ஆர்எஸ் பாரதியும் ரெட் லைட் மீடியா அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்திருந்தாங்க. அது எல்லாமே தவறு தான். அண்ணாமலை அவர்கள் பேசினதும் தவறு தான். நம்ம அதுக்கு வக்காலத்து வாங்கலை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அது தான் எந்த நோக்கத்துக்காக சொல்லலை, நீங்கள் தவறாக புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுவும் கூட நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. பத்திரிகையாளர்கள் இதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கலாம், நிச்சயமாக நியாயமாக கண்டனம் தெரிவிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு கொடுமையான சம்பவம். பத்திரிகையாளர் ஒருவர் தாக்கப்பட்டு திருப்பூர் பல்லடம் பகுதியை சேர்ந்த மாவட்ட செய்தியாளர் நேசப்பிரபு என்ற நியூஸ் 7 தமிழோட பணியாற்றக்கூடிய அந்த செய்தியாளர் கிட்டத்தட்ட அதிக இடங்களில் வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்து வருகிறார். இன்றைக்கி அது தொடர்பாக அனைத்து பத்திரிகையாளர் மன்றங்களும் அது சம்மந்தமான போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்க நிலையில் இந்த சமயத்தில் இந்த மாதிரியான இந்த போராட்டத்தை கூட நீங்கள் தள்ளி வைக்காமல் அவர் அந்த நேசப்பிரபுக்கு ஆதரவாக பல இடங்களில் நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கலாம், குரல் கொடுத்துருக்கலாம், அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த அண்ணாமலை மீது உள்ள வன்மத்தை நினைத்தில் வச்சுக்கொண்டு அந்த போராட்டத்தை கூட தள்ளி வச்சு அடுத்த வாரம் கூட நடத்தியிருக்கலாம். ஆனால் முதல்ல அண்ணாமலை அசிங்கப்படுத்தியாக வேண்டும், அண்ணாமலை பாஜக தலைவர் பொறுப்புலேருந்து மாற்ற வேண்டும் அப்படின்னு நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் நேசப்பிரபுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக. இது நேசப்பிரபு அவர்கள் கடுமையான இன்றைக்கி ஒரு உச்சகட்ட போராட்டத்தில் இருக்கார். அப்படிப்பட்ட நேசப்பிரபுக்காக இன்றைக்கி முழுவதும் குரல் கிடைக்காம இந்த போராட்டம் அவசியம்தானா? இதில் முக்கியமாக சன் நியூஸோட ஆசிரியர் குணசேகரன், இந்த அசீஃப், இது போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு பத்திரிகையாளர் கடுமையான தாக்கப்பட்டு இப்படி சிகிச்சை எடுத்து வர்றாரு. இந்த நிலையில் இன்றைக்கி பாஜக தலைவர் மீது அண்ணாமலையை போராட்டம் பண்ணுறது எந்த மாதிரியான ஒரு நிகழ்வுன்றது அவங்க தான் சொல்லணும். இன்றைக்கி ட்விட்டரில் பாதுகாப்பு இல்லாத தமிழகம் அப்படின்னு இந்திய அளவில் நம்பர் 1 இடத்துல ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அப்படி ட்விட்டரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட இந்த நேசப்பிரபுக்காக இப்படி ப்ரே பண்ணிவிட்டு அவருக்காக நீதி கேட்டுருக்கப்போல இந்த பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வச்சு இன்றைக்கி நாள் முழுவதும் இந்த நேசப்பிரபுக்காக கவனம் செலுத்தியிருந்தால் என்ன கெட்டு போயிட போகுது அப்படின்ற கேள்வி தான் நாம் கேட்குறோம்.